தாய் ராஜம் 22ஆம் பாகம். அந்த சாரு வீட்டு படத்தை பூரா கொண்டு வான்னு சொல்லுவார். எல்லோரும் கொண்டு போய் காட்டுவாங்க. நான் கூட்டத்தில் உட்காந்துருப்பேன் காட்டாமல். என்னை மட்டும் கரெக்டாக கூப்பிடுவாருங்க, வா என்ன அமைதியாக உட்காந்துங்க, வீட்டு படம் கேட்டால் காது கேட்கலையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். சார் எனக்கு காய்ச்சல் சார், அதனால தான் சார் வீட்டு பாடம் எழுதலை. எங்கள் அம்மா கூட சொல்கிறேன்னு சொன்னிச்சு சார், நான் வந்து வாத்தியார்கிட்ட சொல்லி விடுறேன்டான்னு. எங்கள் அம்மாவுக்கு வேலை இருந்தனால தான் சார் போயிடுச்சு, இல்லைன்னா எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு வந்திருக்கும் சார் அப்படின்னு அந்த வாத்தியாரை மறுப்புவேன். சரி இந்த ஒரு டிப் தான் உனக்கு வாணிங்க, அடுத்ததான் வீட்டு பாடம் எழுதாமல் வந்தீங்கன்னா வெளியே நிற்க வச்சுருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவார். சரிடா வாத்தியார் தான் சரி ஆகிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு நானும் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்க பொம்பளை பிள்ளைகளையும் ஆம்பளை பிள்ளைகளையும் பேப்பரை தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பேன். அதுலேயும் எந்திரிச்சு ஒவ்வொரு பிள்ளைய கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, சார் பேப்பரை கொண்டு எறிகிறாங்க சார்